கண்களை மூடி ஜெபிப்போம். தேவநாயகத்துடைய ஆவியானவர் நம்மளோட பேச முடியாது. என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சப்பா. பேசும் நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீர் சுவாமி. இந்த நாளிலும் இந்த பாதத்தை தாழ்த்தி வலிமையாக்குறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல போட்டோம்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிற ஒரு வசனம். இந்த அன்பு சகோதரி சகோதரியை, என் நினைவுகள் உங்க நினைவுகள் அல்லன்னு இருக்கிறாரு. நம்ம நினைவுகளை எப்படி இருக்கணும்? இந்த பூமிக்குரியதை குறிச்சே தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய நினைவுகள் எப்படி இருக்கணும்? தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியை குறிச்சு தான் இருக்கும். ஒரு ஆத்மா அழிந்து போல தேவ சித்தம் இல்லை அப்படிங்கிறதால பிதாவின் சித்தத்தை செய்யவே இயேசு உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்து எல்லா மக்களையும் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். மாற்றும் போது தேவ சித்தத்தை செய்யறதுக்காக, தேவ ராஜ்யத்துக்குள்ள வேலை செய்யறதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நினைச்சார், வந்து அவங்களை அழைக்கிறார். அன்பு சகோதரி சகோதரி, நாளையில எப்பேற்பட்ட மறித்தவங்களையும் அவர் எழுப்பியிருந்தாரு. குருடர்கள் பார்வை வைக்கிறாரு, செவிடர்கள் கேட்க வைக்கிறாரு, முதல்வர்கள் நடக்க வைக்கிறாங்க. செல்லுகிற இடம்லாம் தேவநாயகத்தை அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆனா அவர் செய்து கொண்டு வருகிற காரியங்களை பார்த்தோம்னா, அவர் செய்த அற்புத அடையாளங்களை பார்த்தோம்னா, இந்த உலகம் அது எழுதுனா இந்த உலகமே காணாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் போட்டிருக்கு. அவ்வளவு காரியங்களும் 3.5 வருஷம் ஊழியத்துல செய்து முடிச்சிருக்கிறார். ஆனா அவருடைய சித்தம், எண்ணங்கள், நினைவுகள் எல்லாமே பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் வந்திருந்தாரு. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளையும் எல்லா பிள்ளைகளையும் தேடி வந்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக ஆண்டவர் நினைச்சாரு, வந்து தெரிந்து கொள்கிறார், அழைக்கிறார். அநேக இடங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு அநேக ஊழியங்களை செய்கிறாரு. ஆனா அவருடைய ஊழிய இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை அவர் அழைத்த பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் கையில எடுத்து பயன்படுத்துறாரு. என் ஊழியக்காரரையும் அக்கிர்ச்சிவாலே அக்கேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா தேவ பிள்ளைகளை நம்ம இந்த நாளில இந்த உலகத்தின்குரிய இந்த மண்ணுக்குரிய காரியத்தை நினைத்து கொண்டு நம்ம நிறைய பிள்ளைகள் நினைச்சாங்க வழி விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ராஜ்யத்தை குறித்த அந்த பாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை நினைச்சிடணும், அமிழ்த்தணும். இந்த சில ஊழியக்காரங்க நினைச்சாங்க மனுஷங்களை பிரியப்படுத்துறதுலயே செயல்படுறாங்க. சில ஊழியக்காரங்க கர்த்தருக்குடைய நாமத்தை மையப்படுத்துறாங்க. பல வகையில ஊழியக்காரங்க ஒளிஞ்சுறாங்க. அதனால தேவ பிள்ளைகளாகிய நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து, கர்த்தர் ராஜ்யத்தை குறித்து, தேவ சித்தத்தை குறித்து, தேவன் நம்மளை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவகத்தை நம்மளை ஒப்புக்கிட்டு இருக்கும் போது தேவநாயகத்தை நம்மளை எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க எந்த காரியங்களையும் குறிச்சு கலங்காதபடி, வேதனைப்படாதபடி, தேவ சித்தம் என்னை அழைத்தது தேவ சித்தம் என்ன அப்படின்னு அறிந்து நம்ம செயல்படும் போது தேவநாயகத்தை நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் சித்தம் என்னன்னு அறிந்து கொள்ள முடியாம இருக்கிறதா நிறைய காரியங்களை வச்சு ஊழியக்காரங்க வழி விலகி போறாங்க. தேவனுடைய அன்புக்குள் நிலைச்சு நிற்க முடியல. ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு அழைத்திருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு எவ்வளவு அருமையா சிறு வயதுல இருந்தே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு பிதாவின் சித்தத்தை அவர் அறிந்து செயல்படுறாரு. அந்த 12 வயதுல இருக்கும்போது கூட நிறைய குருமார்களுக்கு அவர் நினைச்சிட்டாரு, பிரசங்கம் பண்ணுறாருன்னு வேதத்துல பாக்குறோம். அப்போ என்ன சொல்றேன், அம்மா சொல்றாங்க, நான் உங்களுக்கு 3 நாளா தேடணுமே எங்க போறாங்க போது, ஏன் என்னை தேடுறீங்க, பிதாவின் சித்தத்தை செய்யதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி காணவர் கல்யாணத்துக்கு அவங்க பார்க்கும்போது ஏசப்பா சொல்லுவாங்க, என் பிதாவின் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்துல கூட போட்டிருக்கோம், லாசரு எழுதி வர்றதுக்கு பிதாவே சொல்லி பிதாவோ நோக்கி நினைச்சுவாரு, ஏசப்பா நினைச்சு பேச கூப்பிடுறாரு. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மளும் பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அவர் சொல்றாரு 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனம் போடுறது, 42ஆம் வசனம், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். சூழ்ந்திருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக பிதாவோடு அவர் பேசுகிறாரு. இந்த மக்கள் அறிந்து கொள்ளணும், நீர் என்ன அனுப்பி இருக்கிறீன்னு இந்த மக்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னு ஆர்டர் பேசுறார். பிதாவின் சித்தத்தை செய்ய வருகிறார். இதை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு கூப்பிட்டு லாசர் வருகிறார். பிதாவின் சித்தத்தை அவர் செய்கிற ஒரு ஆண்டவராய் இருந்தார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு நம்மளை தன்னை ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய அழைப்பு வந்து வீணா போக கூடாது. அந்த அழைப்புக்கு நம்ம நிலைத்து நின்னாதான் தேவ ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். பிசாசு நம்மளை கொண்டு
நம்மளை விட்டு ஓடி போவோம். ஆண்டவர் நினைச்ச தமஸ்குக்கு போற பாதையில இருந்து சபலை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது அந்த இடத்துல நினைச்சாரு ஆண்டவர் சில காரியங்களை பேசுறாரு. ஏன் சபலை சபலை ஏன் என்னை துன்பப்படுத்துறான்னு. அப்ப ஆண்டவர் கேட்கிறேன், நீங்க யாருன்னு கேட்கிறான். அப்போ சொல்றேன், நீ முள்ளில் முடிக்கிறது கடினமா அப்படிங்கிறாங்க. முள்ளிலேயே வச்சுக்கிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின அந்த சபலை நோக்கிதான் ஆண்டவர் நினைச்சாரு பேச ஆரம்பிச்சாரு. அப்போ தேவனாய் கர்த்தர் அந்த மனிதனை நினைச்சார், சந்திச்சார். சபலை சந்திக்கிறார். சந்திச்சு ஒரு பவுலாய் கர்த்தர் மாற்றுகிறாரு. பவுலாய் மாற்றும் போது அவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அப்படிங்கிறாரு. பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் சுவிசேஷம் சொல்றதுதான் நினைச்சிருக்கேன், அழைத்திருக்கிறேன்னு சொன்னாரு. அது கர்த்தர் இப்போ அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட என் பாத்திரமா இருக்கிறாங்கிறாரு. பாருங்க, பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் எல்லா மக்களுக்கும் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை பத்தி ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளுக்கும் ராஜா பெரிய பெரிய தலைவர்களுக்கும் பிரஜாதி மக்களுக்கும் சுவிசேஷ அறிவிக்கத்தக்க ஒரு மனிதன் சவுல் பவுல மாற்றிட்டாரு. இந்த அன்பு தேவத்திலேயே அவர் பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான போராட்டங்கள், அவரை கொல்றதுக்கு நிறைய மக்கள் வகை தேடுறாங்க. ஆனாலும் தேவனுடைய ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்த மனிதன். ஆக்சுவலா தூக்கம் இல்லாம ஊழியம் செஞ்சாராம். கப்பல்ல 14 நாள் அவரு சாப்பிடாம கிடந்து, மழை பயங்கரம், இடி பயங்கரம், அவ்வளவு மத்தியிலும் கூட தேவ ஊழியத்தை செய்த மனிதன். அந்த கப்பல்ல போனவங்களை எல்லாத்தையும் சொல்ற, நீங்க பயப்படாதீங்க, ஒன்னும் சேதம்லாம் ஒண்ணும் வராது, உயிர் சேதங்கள் வராது, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரமா கூட்டிட்டு போறாரு. 14 நாள் அவங்க செஞ்சாங்க, சாப்பிடாம கிடந்தாங்கன்னு சொல்லி தான் அப்போஸ்தலர்ல பாக்குறோம். 14 நாள் அவங்க சாப்பிடாம இருந்து அவங்க என்ன செய்றாங்க, கப்பல்ல இருந்து கரையேறாங்க. கரையேறதுக்கு பின்பாகவும் பாருங்க, அவங்களுக்கு வந்த பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா, கரையேறின பிறகு அவங்க பயங்கரமான குளிர் மலையில கிடக்குறாங்க. அதுல பயங்கரமான குளிருக்கு மத்தியில கூட அவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த இடத்துல நிறைய விறகுகள் பொறுக்கி அந்த இடத்துல என்ன செய்றாங்க, அதுல தீ வைக்கிறாங்க. அதுல கூட ஒரு பாம்பு நினைச்சிருச்சு, அவங்க பவுலு கையை கடிச்சிட்டு, கடிக்கும்போது கூட அவருக்கு உயிர் சேதம் எதுவுமே வரல. அப்போ அந்த கூட்டத்தை கப்பல்ல வந்தவங்க கூட இவன் என்ன பாவம் செஞ்சானோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க பவுல. ஆனால் அவன் என்ன செய்யலாம், எதுக்குமே அசையாம அவங்க எல்லாரும் உடம்புல வீக்கம் வரப்போகுது, இவன் சாக போறான் அப்படின்னு சொல்லி பவுலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவன் என்ன செய்யல, அவனுக்கு வீக்கம் வரல, ஒண்ணு வரல, சாவு வரல. ஆண்டவர் அதுல இருந்து காப்பாத்தினாரு, இந்த கப்பல் சேதத்துல இருந்து காப்பாத்துறாரு. இந்த பாம்பு, இந்த பூச்சி, இந்த பாம்பு கடிச்சதுலயும் அவரை பாதுகாக்கிறாரு ஆண்டவரு. அப்ப அதுல இருக்கிற மக்கள் என்ன செய்றாங்க, நான் இவனுக்கு ஒரு சேதம் வரலன்னு சொல்லி அவனை பார்த்து என்ன சொல்றான், இவன் வேறு சிந்தை உள்ளவன். எத்தனைனா அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் போட்டிருக்கு. அதுல கடைசியில இவன் வேறு சிந்தைகள், இவன் தேவன் என்று சொல்லி கொண்டாரு, வேறு சிந்தனைக்காரன், இவன் தேவன் அப்படின்னு சொல்றாங்க மக்கள்லாம். அவன் கை வீங்கும், அவன் சீக்கிரம் சாகப்படான்னு எதிர்பார்த்தவங்க எல்லாம் கடைசியில பவுலை பார்த்து அவங்க சொல்றாங்க, வேறு சிந்தனைக்காரன், இவனுக்கு ஒண்ணுமே வரல, இவன் தேவன் என்று சொல்றாங்க எல்லாருமே. தீவுக்கு முதலாளியாகிய அந்த புலியின் என்னும் பெயர் கொண்ட நிலத்தில் உள்ளவங்க அங்க இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட நிறைய பேர் வியாதிஸ்தர்கள்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட சுகத்தை பெற்றுக்கொண்டு போறதை நம்ம பாக்குறோம். ஏன்னா அன்பு சகோதரி எனக்கு பவுல் பயங்கரமான பாடுகை மட்டும் போனாரு. ஆனாலும் ஒரு நாள் என்ன கேட்பாருன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு, இந்த முள்ளை நீர் எனக்கு என்ன செய்ய எடுத்து போட ஆண்டவரே கேட்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அதுவே சாத்தான் குற்றம் முள்ளா இருக்குது ஆண்டவரே, அதை என்கிட்ட என்ன செய்ய எடுத்து போடுன்னு சொல்றாரு. அப்போ 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானா இருக்குன்னு சொல்றாரு. சாத்தானுடைய தூதனா இருக்குன்னு சொல்றாரு பவுல் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பலகிறது என் பலம் சொல்றாரு, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தருக்கு வேண்டிக் கொண்டேன். முள்ளு என்னை விட்டு நீங்கணும் ஆண்டவரே, இது எப்ப பார்த்தாலும் என்னை கொட்டிக்கிட்டு இருக்கு ஆண்டவரே, அது சாத்தானுடைய முள்ளா இருக்கு, சாத்தானா இருக்கா, சாத்தான் அதுல இருந்து எனக்கு விடுதலை தான்னு பவுல் கேட்கிறாரு. பவுல் கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், இந்த பலகீனத்துல என் பலன் பூரண பலன் தான் சொன்னாரு தவிர அதுல இருந்து உன்னை விடுதலை பண்றேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அது தன்னை உயர்த்தாதபடிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளு. அதாவது தேவ பிள்ளைகளை நீங்களும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறீங்க,
ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கீங்க. சில முள்ளுகள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வித முள்ளுகள் இருக்கும். அது தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளு. அது நம்மளை பெருமையா நம்மளை பெருமை பாராட்டிடக்கூடாது, நம்மளை நம்ம உயர்த்திடக்கூடாது. அதுக்காக தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளுன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, நமக்கு தேவ சோதனை இல்லாதவங்க யாருமே கிடையாது, பாடு இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதத்துல பாடுகள் உண்டு. அந்த பாடுகள் மீது அந்த மக்கள் பிரஜாதி மக்கள் அது குழம்பி தவிப்பாங்க, அவங்க தற்கொலை தேடி போவாங்க. ஆனா கட்டுரை பிள்ளைகளாக நீங்க தேவன் சொன்ன உன் பலகத்தின் பலன் குருமாய் விளங்குற தேவன் நம்மளுக்கு அவர் பலன் தந்து நம்மளை நினைச்சாரு ஆசீர்வதிக்கிறது என்ன இருக்கா, அவருடைய பலத்தை நீங்க பூர்ணமா பெற்றுக்கொள்ளுங்க. அது சொல்ற சாத்தானா இருக்கிற முள்ள அவனை தெரிஞ்சு எடுத்து போடுங்கப்பாங்க போது ஆண்டு சொல்றாரு, அதற்கு என் கிருபை உனக்கு போதும், உன் பலனத்து என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுகிறேன். அவ பவுல் எவ்வளவுக்குள்ள தன்னை தேர்த்துறாரு பாருங்க. நான் இந்த பலகீனத்துல என்ன செய்யறேன், அந்த பலகீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுகிறேன்டா. அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு முள்ளு. எந்த ஒரு காரியத்தையும் நம்மளை உயர்த்தாதபடி, நம்ம பெருமை கொள்ளாதபடி, தேவனுடைய கருத்துக்குள்ள அடங்கி நம்ம பத்திரமா பாதுகாப்போட அந்த கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறார் அந்த முள்ளை கொடுத்து. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு முள்ளு உண்டு கண்டிப்பா. அதுல நம்ம தேவனாய் கத்த இந்த உலகத்துல அந்த சிலுவை சுமக்க வேண்டும், பிதாவை சித்தத்தை செய்யதான் ஆண்டு வந்தாரு. ஆனாலும் சில நேரம் சிலுவைக்கு நேரம் போகும்போது அவர் நிறைய காரியங்கள் சந்திச்சாரு. மக்களால அவமானப்படுத்தப்பட்டாரு, மக்களால நிந்திக்கப்பட்டாரு, மக்கள் காரி துப்புனாங்க, அடிச்சாங்க. அந்த முள்ளுகள் வச்சு அந்த சவுக்கால அடிச்சு சதையெல்லாம் பிச்சு கிள்ளிச்சு. அதுல யாராவது நம்ம நிக்க முடியுமா? ஆனா தேவனாய் கத்த நின்னார். எதுக்காக? நமக்காக தான் நின்னார். நம்ம ரட்சிக்கப்படணும்னு தான் நின்னாரு. அதே மாதிரி தேவ பிள்ளைகளை கிடைக்க உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, பாவத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்னா எப்பேற்பட்ட பாடுகளை நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு சகிக்கணும். ஏசப்பா சகிச்சார்ல, பவுல் சகிச்சார்ல, அந்த இதை குறிச்சு மேன்மை பாராட்டின்னு சொன்னார்ல, நம்ம அதை குறிச்சு மேன்மை பாராட்டி சந்தோஷப்படணுமே தவிர ஆண்டு நன்மைக்கு எதுக்காக இதை அனுமதிச்சிருக்கிறான்னு சொல்லி அந்த பலகீனங்களை குறிச்சு சந்தோஷப்பட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம அதுக்காக நம்ம இந்த மண்ணுக்குரிய காரியங்களை சிந்திச்சு நம்மளுடைய வாழ்வை அழிக்க கூடாது. தேவாதி தேவன் நம்மளை வானத்தை பூமியை படைத்த தேவன் நம்மளை அழகாக அதிசயமாய் படைத்து இந்த உலகத்தில் வைத்து அவர் வேலைக்காரங்களா வைத்திருக்கிறாரு. அவர் வேலைக்காரங்களா நீங்க அவர் வைத்திருக்கிறனால தேவ பிள்ளையே அவருடைய வேலைக்காரங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பாதையை நோக்கி ஓடணும். அதுதான் முக்கியம். அதனால ஏசப்பா எவ்வளவு பாடுகளை சகித்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நமக்காக பொறுமையை சகிச்சது போல இந்த உலகத்தின் மக்கள் விலையேற பெற்றவர்கள், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்மாவும் விலையேற பெற்றது. அதுக்கு எப்படி எதுவுமே ஈடு கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் அது மீட்டெடுக்கவே இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஒரு ஆத்மா மணந்தும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் சொல்லிதான் லூக்காவில போட்டிருக்கு. அவங்க தேவ தூதர்களுக்குள்ளாக நினைச்சு சந்தோஷம் காணப்படுதுன்னு சொல்லி ஆண்டவர் போட்டிருக்கிறாரு. அந்த 19ஆம் சங்கீதத்துல லூக்கா 19 கூட போட்டிருக்கோம். இந்த 19ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல போட்டிருக்குது. இழந்து போன தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு பூமிக்கு வந்தார் வேதத்துல பார்க்கிறோம். எல்லாத்தையும் ரட்சிக்கதான் தேவநாயகத்தை இந்த உலகத்துக்கு வந்தாரு. அதனால என் அன்பு தேவ பிள்ளையே, அது மாத்திரம் இல்ல, இதுல போட்டுக்கு பாருங்க 15ஆம் அதிகாரம் லூக்கா 15 போட்டிருக்கு. அது போல மனம் திரும்புகிற அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாருக்கு பாருங்க. பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அந்த பரலோக சந்தோஷப்படுறதுக்கு தான் நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பரலோகத்தை சந்தோஷப்படணும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா தேவ பிள்ளைகளை நீங்க தேவையில்லாத காரியத்தை குறிச்சு என்ன செய்யக்கூடாது? குழம்பி தவிக்கவே கூடாது. அது மாத்திரம் இல்ல, இங்க கூட ஒரு வசனம் போட்டிருக்கோம். அந்த வசனத்தை என்ன போட்டுக்கன்னா பரலோக தூதர்களுக்கு மத்தியில கூட சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு போட்டிருக்கோம். 15:10 பாத்தீங்கன்னா அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கு என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒருத்தங்க மனம் திரும்புறதுனால ஒரே ஒரு பாவி மனம் திரும்புறதுனால தேவ தூதருக்கு மத்தியிலயும் சந்தோஷம் இருக்கலாம். அந்த 15ஆம் அதிகாரம் லூக்கா 15:10 அப்போ பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுது, தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க ஒரு பாவி மனம் திரும்புது.
அந்த மனம் திரும்புறதுக்காக தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அவருடைய அழைப்பை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இந்த பாடுகள், இந்த உலகத்துல இருக்கிற பாடுகள் வந்து ரொம்ப நாள் நீடிக்க போறது கிடையாது. கொஞ்ச நாள் தான், எவ்வளவு நாள் இந்த உலகத்துல இருக்குமோ அது வரைக்கும் இந்த பாடுகளை சுமக்கிறோம். அப்புறம் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள போயிருவோம். அங்க சந்தோஷம் நிறைந்த இடம், சமாதானம் நிறைந்த இடம். அதுக்கு இந்த உலகத்துல இருந்து சின்ன சின்ன பாடுகளை குறிச்சு நம்ம புலம்பி தவிக்கணும் அவசியமே கிடையாது. ஆண்டவர் இதுக்கு பலன் தர்றாரு. உன் பலகத்து என் பலன் பூர்ணமா விளங்குன்னு ஆண்டு சொல்லி இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் பலன் நமக்கு பூர்ணமா விளங்கணும்னா ஆண்டவரத்துல நீ என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கணும். ஆண்டவரே எனக்கு பலன் தாரம் ஆண்டவரே, இந்த நான் கடந்து போகணும், இது சகித்துக்கொள்ள எனக்கு பலன் தாரம் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கும் போது தேவனாய் கர்த்தர் நமக்கு பலன் தருகிற தேவனா இருக்கிறார். அவருடைய வேலையில நம்ம செய்ய வந்திருக்கிறோம். அதனால பலன் நினைச்சு அவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு 11 12 ஆசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் பவுல் சொல்றாரு. அப்புறம் சொல்ற 12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றம் தேறினோம் நானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அவர் எதுக்காக நான் என்னை பிடிச்சிருக்கிறாரோ அதை என்ன செய்யணும்? இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி, நான் எதுக்காக ஆண்டவர் என்னை பிடிச்சாரோ அதை நான் பிடித்து கொண்டு ஆசையாய் தொடர்கிறேன் அப்படிங்கிறாரு ஆண்டவர் பின்னால. அப்போ ஆண்டவர் பின்னால நான் ஆசையாய் தொடர்ந்து என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த உலகத்துல நான் சொல்றேன், இந்த உலகத்துலதான் இந்த பாடுகள். அதனால தேவனுக்காக, தேவ ராஜ்யம் கட்டுகிறதுக்காக, பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுறதுக்காக, பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் சந்தோஷப்படும்படியாக கர்த்தர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஒவ்வொரு ஆத்மாவும் நம்ம தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது ஆண்டவர் நினைச்சுறாரு, அவர் ரட்சிக்கிறார். இப்ப நமக்கு நான் எவ்வளவோ ஜெபிச்சிறேன், எனக்கு மக்கள் ரட்சிக்கப்பட்ட மாதிரியே இல்லைன்னா ஆண்டவர் அந்த என்னங்கன்னா பொறுமையை காத்திருக்கிறாரு, நம்ம ரட்சிப்பாரு. கட்டுமா எங்கேயோ ஒரு பக்கம் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, எங்கேயோ ஒரு பக்கம் அறுவடை நடந்துகிட்டு தான் இருக்கும், எங்கேயோ ஒரு பக்கம் மக்கள் பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, எங்கேயோ ஒரு மக்கள் பக்கத்துல ஏசி யாருன்னு சொல்லி அறிவாங்க, அவங்க சுவிசேஷம் வேற ஒருத்தவங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக எல்லாரும் தேவ சமூகத்துல நின்று ஜெபிக்கும் போது, சுவிசேஷம் சொல்லும் போது தேவனாய் கர்த்தர் அறுவடை கட்டளை இடுகிறார். ஊழியக்காரங்களை அனுப்பி அந்த அறுவடை செஞ்சு மக்கள் நம்ம பரலோகத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறாரு. அப்போ நான் என் கண்ணுக்கு முன்னாலதான் இந்த ஆத்மாக்கள் நான் பார்க்கணும்னு இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது ஆண்டவர் அங்க சொல்லுவாரு, நீ ஜெபிச்சில்ல, நீ எவ்வளவு பாடுபட்ட, எவ்வளவு கண்ணீர் வச்சீங்க, இது நிமித்தம் இந்த மக்களை நான் ரட்சித்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால பொறுமையோடு தேவன் நமக்கு எதுக்காக அழைத்தாரோ, எதுக்காக பிடித்தாரோ அதை ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்லி பவுல் சொன்னது போல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தேன் ஆனேன் என்று நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சொல்றாரு. நிறைய வசனம் இருக்குது. அவருக்காக நான் நிர்வாணமா இருந்தேன், பசியா இருந்தேன், பட்டினியா இருந்தேன், தூக்கம் இல்லாம இருந்தேன், ஆனால் அவர் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்படிதான் பாடுகள் கடந்து வந்தாலும் அவர் அன்பை விட்டு என்னை யாரு பிரிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே போல தேவ பிள்ளைகளாகி நீங்களும் ஆண்டவரை இந்த பவுலுக்குள்ள இருந்த வைராக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரை, தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நீங்க இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தீரையா, எங்களுக்காக பாடுகள் அனுப்பிச்சிரையா, எங்களுக்காக துன்பங்கள் அவமானப்பட்டீரையா, அது எங்களுக்கு இந்த கிருபை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படும் போது தேவனாய் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனால தேவ பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவர் விலை குறையும் கொடுத்து ரத்த சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவை சுமந்து சிலுவையில நமக்காக உயிரை கொடுத்தாரு, இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவர் நமக்காக பொறுமையாய் காத்திருந்து அவர் மரித்து உயிரோடு எழும்பி வந்தார். நம்ம அவ்வளவு பாடுக்கெல்லாம் போகல, நம்ம ஒருத்தங்க சொல்ற கூட கேட்க முடியல, ஆனாலும் கண்ணீர் வடிச்சு தேவ சமூகத்துல புலம்புறோம், அது உண்மை. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் நம்மளை எதுக்காக பிடிச்சாரோ அதுக்கு சந்தோஷமா அவர் பின்தொடர்ந்து போங்க. அவர் நம்ம அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களா போங்க, இலக்கை நோக்கி போங்க. தேவனாய கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளை கர்த்தர் தருவார். அதனால பந்தய ஓடுற எல்லாருமே பந்தய பொருளை பரிசு பெற்றுக்கொள்ள முடியாது. உபத்திரவத்தை நீங்க சகித்து பொறுமையோடு இயேசுவா பின்னால போனா கண்டிப்பா உங்களுக்காக இந்த உலகத்துல எவ்வளவு பாடுகள் ஆண்டுக்கா பட்டீங்களோ அதுக்குள்ள பரிசு பரலோக ராஜ்யத்துல இருக்கு. அதனால சந்தோஷமா தொடருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தாவே இந்த செய்திக்காக நன்றி. செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பவுலுக்குள் இருந்த அந்த வைராக்கியத்தை நீர் வைத்து அநேராஸ் கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாது, வலிகி போக கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே நீர் அழைத்த அழைப்பில் இந்த பிள்ளைகள் உண்மையாய் நிற்க தேவன் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே விசுராமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.